நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம ஒரு அருமையான பிசினஸ் ஐடியா பார்க்க போறோம். பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம அதிகமா பயன்படுத்துறது பெருங்காயம். இந்த பெருங்காயம் எப்படி தயாரிக்கலாம்ங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு குறைந்த அளவு முதலீட்டுல நம்ம நிறைய லாபம் பார்க்கறதுக்கு இந்த பிசினஸ் ஒரு நல்ல பிசினஸா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெருங்காயம் அப்படிங்கிறது நம்ம உணவுல ஒரு முக்கிய பங்கா இருக்கு. பெரும்பாலும் கோயில்களில் பண்ணக்கூடிய பிரசாதத்துல கூட பெருங்காயம் சேர்க்கப்படுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த பெருங்காயம் உற்பத்தி ஆகுது இல்லையா, அதில் 40% அளவுக்கு நம்ம இந்தியா தான் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பெருங்காயம் நம்ம நாட்டில் விளையுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாமே பெரும்பாலும் இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம லடாக் பகுதியில் இதை வந்து பயிரிட்டு இருக்காங்க. 100 விதைகள் போட்டால் ஒரு 2 விதைகள் தான் முளைக்கும் அப்படிங்கிறதா இந்த பெருங்காயம் வந்து இங்கே அதிக அளவில் விளைவிக்கப்படாததுக்கு காரணம். அதே மாதிரி தட்பவெப்ப நிலையும் இதற்கு சரியாக இருக்கணும், அப்போ தான் இது நல்லா விளையும். அப்போது இந்த பெருங்காய ரெசின் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபெருலா அசஃபோடியா அப்படிங்கிறத மரத்துலேருந்து தான் இது வந்து என்ன செய்யப்படுது, எடுக்கப்படுது. அது ஒரு பிசின் மாதிரி இருக்கும், அதை எடுத்து தான் பண்ணுறோம். அப்போ இங்கே அதிக அளவில் விளையல அப்படின்னா எங்கே அதிகமாக விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான், தஜிகிஸ்தான், ஈரான், பலுசிஸ்தான் இந்த மாதிரி இடத்துலலாம் விளையுது. இங்கேருந்து தான் நம்ம இதை என்ன செய்கிறோம், இறக்குமதி பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது இந்த பெருங்காயம் இறக்குமதி பண்ணக்கூடிய இந்த பெருங்காயத்தை நம்ம இந்த அளவு பயன்படுத்துகிறோம். அப்போ அதை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நல்ல லாபகரமான தொழில் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களும் கிடைக்கும். இதுக்கான ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஹிங் ரெசின் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான ரா மெட்டீரியல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதா, டர்மரிக், அப்புறம் அசஃபோட்டிடா கம் அப்படின்னே விற்கிறாங்க. அதுவும் வந்து இதில் சேர்க்கப்படுது. வீடுகளில் செய்யும்போது இதில் கொஞ்சம் எண்ணெய், தண்ணி எல்லாமே சேர்த்து செய்கிறாங்க. ஆனால் நம்ம பெரிய அளவில் ஒரு ஃபேக்ட்ரி லெவலில் பண்ணும்போது இந்த மாதிரி செய்கிறதில்ல. இப்போ நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு மாவு பதத்துக்கு தான் என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு பிசைகிறாங்க. அது எப்படின்னா, அந்த ஹிங் ரெசினையும் அது வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுப்பாங்க. மைதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற மூலப்பொருட்கள் எல்லாமே நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். அந்த ஹிங் ரெசின் மட்டும் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறோம். எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி என்ன செய்யலாம், ஒரு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிறாங்க வீட்டில் செய்கிறவங்க. அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக அதை என்ன செய்கிறாங்க, வெட்டுறாங்க. ஒரு நாள் இரவு காஞ்சிச்சுன்னா மறுநாள் நீங்கள் வெட்டுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். வெட்டி அதை நம்ம என்ன செய்யலாம், அப்படியே சேல் பண்ணலாம், இல்லைன்னா பவுடர் பண்ணியும் சேல் பண்ணலாம். ஓகேங்களா? இது கம்பெனி லெவலில் எப்படி தயாரிக்கிறாங்க அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி சாதாரணமாக பெருங்காயம் தயாரிக்கிறது நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆனால் கம்பெனி லெவலில் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அதுதான் நீங்கள் ஒரு பிராண்ட் நேமோடு நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதாரணமாக இந்த ஹிங் அப்படிங்கிற இந்த ரெசின் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால இதோட விலை அப்படிங்கிறது 1 கிலோங்கிறது 12,500 வரைக்கும் போகுது இல்லைங்களா? அப்போது இதில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 15 கிலோவோ 15 கிலோ நம்ம வந்து அந்த மைதா மற்ற பொருட்கள்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த ஹிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 50 கிராம் 100 கிராம் தான் எடுப்பாங்க. இதே இன்னும் சுப்பீரியர் குவாலிட்டினா ஒரு 200 கிராம் வரைக்கும் சேர்க்குறாங்க. அவ்வளோதான் இதில் சேர்ப்பாங்க. இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஹிங் ரெசினை வந்து நம்ம என்ன செய்யணும், நல்லா பொடி பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்கள், அதாவது மைதா, டர்மரிக், அப்புறம் அந்த கம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பிளெண்டர் மிஷினில் கொடுத்து என்ன செய்யலாம், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பேக்கிங் பண்ண வேண்டியதான். ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராசஸ் பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா ட்ரை பண்ணணும். இது மேனுவலாகவும் ட்ரை பண்ணலாம், இல்லை அப்படின்னா ட்ரையர் வச்சும் ட்ரை பண்ணலாம். நார்மலாக இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் தயாரிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பல்வரைசர் மிஷின், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளெண்டர் மிஷின், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையர் மிஷின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் மிஷின், இப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான மிஷின்களை
பயன்படுத்துகிறாங்க. நம்ம மேனுவலாக வீட்டில் இருந்து பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு பல்வரைசர் மிஷின் மட்டுமே நமக்கு போதுமானது. ஓகேங்களா? இந்த பல்வரைசர் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 15,000லேருந்தே உங்களுக்கு கிடைக்குது. அதுவே நீங்கள் மேற்கொண்டு பெரிய அளவில் பண்ணணும் அப்படிங்கும்போது அது ஒரு 50,000 1,00,000 வரைக்கும் கூட கிடைக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு வாங்கினா போதும். பேக்கிங் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மேனுவலாக கூட செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு 50,000 அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாக்கா இந்த பிஸ்னஸை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை பெரிய லெவலில் நல்ல பிராண்டிங்காக நம்ம பண்ணணும், சுப்பீரியர் குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் வரும். அப்போ நீங்கள் இந்த மாதிரியான எல்லா மிஷின்களும், அதாவது பல்வரைசர் மிஷின், மிக்சர் மிஷின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரையர், அதுக்கப்புறம் பேக்கிங் மிஷின், இது எல்லாமே நீங்கள் வாங்கணுன்னா ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு முதலீடு தேவைப்படும். ஆனால் நீங்கள் வீட்டிலையே இருந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு 50,000 முதலீட்டிலேயே நீங்கள் என்ன செய்ய முடியும், இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு பார்த்ததுக்கப்புறம் இதில் என்ன ப்ராஃபிட் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் சாதாரணமாக வீடுகளில் இருந்து செய்யும்போது நீங்கள் மாதத்திற்கு ஒரு 2லேருந்து 2,50,000 ரூபாய் வரைக்கும் இதில் தாராளமாக நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும், ஏர்ன் பண்ண முடியும். இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோலேருந்து ஒரு 500 கிலோ வரைக்கும் நீங்கள் வீட்டில் நீங்கள் தயாரித்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் சேல் பண்ணும்போது ஒரு 2,50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் நிற்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இதில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் தான். அதே நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மிஷின்லாம் வாங்கி போட்டு செய்யும்போது அது பெர்சன்டேஜ் கணக்கில் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு நாளைக்கே நீங்கள் நிறைய கிலோ வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. அப்போ ஒன்றுக்கும் நம்ம ப்ராஃபிட் சொல்கிறது அப்படிங்கிறத விட பெர்சன்டேஜில் பார்த்தாக்கா ஒரு 30% வரைக்கும் நீங்கள் இதில் என்ன செய்ய முடியும், ப்ராஃபிட் எடுக்க முடியும். 30% அப்படிங்கிறது ஒரு நல்ல பெர்சன்டேஜ். அதனால அந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸில் என்ன கிடைக்கும், ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ இந்த தொழிலுக்கு என்ன மாதிரியான லைசன்ஸ் வேணும், FSSAI லைசன்ஸ், GST ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த PMFME ஸ்கீம், PMEGP ஸ்கீம் இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், லோன்ஸ் மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அதுக்காக இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முக்கியமானதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏரியான்னு பார்க்கும்போது நீங்கள் சின்ன லெவலில் பண்ணுறீங்கன்னா வீட்லேயே செஞ்சுக்கலாம். ஆனால் பெரிய அளவில் பண்ணும்போது உங்களுக்கு 500லேருந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒரு 20 கிலோவாட் வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டிங்கிறது தேவைப்படும். ஆனால் நீங்கள் வீட்லேயே பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இது நிறைய பேர் இந்த தொழிலில் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நிறைய பேர் செய்யும்போது ரொம்ப சுப்பீரியர் குவாலிட்டியாக இல்லை. நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து செஞ்சீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு சுப்பீரியரான குவாலிட்டியாக இருக்கும். நல்ல பிராண்ட் நேமோட சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ண முடியும். ஓகேங்களா? அதுவே டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்தியாவில் விளையக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. அதனால நம்ம வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணி வரக்கூடியதை நம்ம இப்போ ஒரு இந்தியா மாட்டோ இந்த மாதிரி இல்லைன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி நிறைய கடைகள் இருக்குது. அந்த மாதிரி இடத்துலையோ நம்ம என்ன பண்ணலாம், இதை போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ குவாலிட்டி பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்கணும். ட்ரைனிங் எடுத்திருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இது ஒன்று தான் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பேக்கிங் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். எல்லாரை விட கொஞ்சம் கம்மியாக நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் பிராண்ட் நேமை ரீச் பண்ண வைக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கும். இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், சரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ அட்வான்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இந்தியர்கள் வந்து பெரும்பாலும் நிறைய உணவுப் பொருட்களில் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆயுர்வேதத்துலேயும் இது ஒரு மெடிசனாக இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது தயாரிக்கும் போது இதில் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் இந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.